இன்றைக்கி நம்ம ட்ரீம் 11 பார்க்க போகிற மேட்ச் வந்து மான்செஸ்டர் சிட்டி வர்சஸ் ஒலிம்பியாக்கஸ். இது வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ரெண்டு டீமுமே வந்து மூணு மேட்ச் விளாண்டுருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா மான்செஸ்டர் சிட்டி வந்து மூணு மேட்ச்சுமே வின் பண்ணி டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒலிம்பியாக்கஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க 3 மேட்ச்சுக்கு 2 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 3rd பொசிஷனில் இருக்காங்க. பட் இவங்க 2 பேருக்கும் இருக்க கோல் கன்சீட் பண்ணியிருக்கிறது, கோல் போட்டிருக்கிறது டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மான்செஸ்டர் சிட்டி வந்துட்டு 3 மேட்ச்சுக்கு 9 கோல் போட்டிருக்காங்க. ஸோ ஈச் மேட்ச்சில் வந்து 3-3-3ன்னு கோல் போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரே ஒரு கோல் தான் கன்சீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒலிம்பியாக்கஸ் வந்து மொத்தம் ஓவரால் ஒரே ஒரு கோல் தான் போட்டிருக்காங்க. அவங்க 5 கோல்ஸ் வந்து கன்சீட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 2 டீமுக்கு உண்டான ஹெட் டு ஹெட் பார்த்தோம் அப்படின்னா மான்செஸ்டர் சிட்டி வந்துட்டு ஒலிம்பியாக்கஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு மேட்ச் கூட லாஸ் பண்ணல. 2 மேட்ச் விளாண்டுருக்காங்க இவங்க 2 பேருமே. அதில் ஒரு மேட்ச் வந்து 3-0 கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க. அது லாஸ்ட் மந்தில் தான் அந்த மேட்ச் நடந்துச்சு. ஸோ இன்னொரு மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா மான்செஸ்டர் சிட்டி வந்துட்டு 2-2 முடிஞ்சிருக்கு. இந்த மேட்ச் வந்து 2014 நடந்திருக்கு. இந்த மேட்ச்சில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னதான் மான்செஸ்டர் சிட்டி வந்துட்டு ஒரு போரான ஃபார்மில் இருந்தாலும் ப்ரீமியர் லீக்கில் அவங்க இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் என்னோட கேப்டன் வைஸ் கேப்டன் வந்துட்டு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மான்செஸ்டர் சிட்டி எப்போ விளாண்டாலுமே நம்மளோட டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா கெவின் டி பிரைனும் ரஹீம் ஸ்டெர்லிங் மட்டும் டிஃபால்ட்டாக வந்துடுவாங்க. ஸோ ஆப்போனண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்டனிஸ் அவரை மட்டும்தான் வந்து கேப்டன் சாய்ஸில் கொடுத்துருக்கோம். பட் ஸ்டில் அவரை வந்து நம்ம ஸ்மால் லீக்கில் வந்து கேப்டனோ விசியாவோ பிக் பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான். நெக்ஸ்ட் இதே இதில் பார்த்தோம்னா ஸ்மால் லீக்லேயே ஜேசஸ் கூட வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஷனாக செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிராண்ட் லீக்கில் வந்து கேப்டன் விசி பிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜேசஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபோடன், அதுக்கப்புறம் வந்து ரூபன் டியாஸ். ஸோ இதுதான் வந்துட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 டீமோட பிளேயிங் 11 பார்த்தோம் அப்படின்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம வந்துட்டு இதெல்லாம் வந்து ஸ்டாட்ஸில் பார்க்கும்போது வந்து யார் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து கோல் கீப்பர். ஸோ இந்த கோல் கீப்பர் வந்து பார்த்தோன்னா எடர்சன் தான் இந்த மேட்ச்சில் வந்து கோல் கீப்பராக இருப்பார். இவர் இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேட்ச் ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோல் சேவ் பண்ணியிருக்காரு. செகண்ட் மேட்ச்சில் 2 கோல், அதுக்கடுத்து ஒரு கோல் சேவ் பண்ணி வச்சுருக்காரு. அதே போல் ஒரே ஒரு கோல் தான் இந்த டோர்னமெண்ட்லேயே ஓவரால் அவர் கன்சீட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் மான்செஸ்டர் சிட்டியோட டிஃபென்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையா பாயிண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கைல் வாக்கரும் டியாஸும் தான் வந்து நமக்கு நிறையா பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இருக்கிறத பார்த்தா தெரியும். நான் இந்த ஸ்டாட்ஸ்லாம் வந்துட்டு என்னோடய வெப்சைட் லிங்க் நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு ஸ்டாட்ஸாக நம்ம கோத்ரூ பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய டைம் கன்சியூம் ஆகுது அப்படின்னு மக்கள்லாம் சொல்லிக்கிட்டாங்க. ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் ஸ்டாட்ஸ் நோட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வித் கோல் வித்தவுட் கோல் அப்படின்ற விஷயத்த மட்டும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம எப்போல்லாம் வந்து நம்ம வந்துட்டு யார் கோல் போடுவா யார் அசிஸ்ட் பண்ணுவான்றதை வந்து நம்மளால் வந்துட்டு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் ஆனால் அதை வந்து எக்ஸாக்டாக நம்மளால் வந்துட்டு சொல்ல முடியாது. பட் இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மேட்ச்சில் வந்துட்டு மான்செஸ்டர் சிட்டி வந்து 1-0 அப்படின்னு வின் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ யார் கோல் போடுவா அப்படின்னு நம்ம டிஃபால்ட்டாக வந்துட்டு ஒரு அசம்ஷன் வச்சுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்டெர்லிங் கோல் போடுறாரு, அஸ் யூஷுவல் வந்து கெவின் டி பிரைன் வந்து அசிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 1-0 அப்படின்னும் போது வந்து பார்த்தோம்னா மான்செஸ்டர் சிட்டியோட கோல் கீப்பர், அதுக்கப்புறம் வந்து மான்செஸ்டர் சிட்டியில் இருக்க 4 டிஃபென்ஸ் நமக்கு வந்து மஸ்ட்டு. ஸோ 5 பேர் வந்து மான்செஸ்டர் சிட்டிலேருந்து எடுத்துட்டோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கெவின் டி பிரைனும் ரஹீம் ஸ்டெர்லிங்கும் எடுத்திருப்போம். ஸோ 7 பேர் ஆகிடுவாங்க. ஸோ 7 பேர் வந்து மான்செஸ்டர் சிட்டியில் வந்து டிஃபால்ட்டாக நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இதுலேருந்து நம்ம ஆட்கள் பிக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவங்க ஆப்போனன்ட் டீமில் வந்துட்டு கோல் போடாமல் வெறும் கோல் அசிஸ்ட் இல்லாமல் அவங்க வந்துட்டு வெறும் பாஸோ இல்லை இன்டர்செப்ஷன், டேக்கிள். ஸோ டேக்கிள் இன்டர்செப்ஷன்லாம் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து எல்லா தடவையும் ஈக்குவலாக கிடைக்கும் அப்படின்லாம் நம்மளாம் நம்ப முடியாது. பட் ஸ்டில் அதில் யார் அதிகமாக பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற பிளேயர்ஸை வந்து நம்ம பிக் பண்ணி அந்த மீதி 4 பேர் நம்ம ஃபிட் பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கணும். ஸோ இதில் கேப்டன் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரஹீம் ஸ்டெர்லிங். அவர் வந்து கோல் போட்டிருக்கனால அவருக்கு வந்து 30+10 40 பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். ஸோ அவர் வந்து கொஞ்சம் நிறையா பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். வைஸ் கேப்டனாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டி பிரைன் போகாமல் ஒரு டிஃபென்ஸ் பிளேயரை வந்து சூஸ் பண்ணோம். அந்த வைஸ் கேப்டனுக்கு வந்து பர்ஃபெக்டான ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் 2 பேர் இருக்காங்க, கைல் வாக்கர், அதுக்கப்புறம் வந்துட்டு டியாஸ். இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆளை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா லப்போர்ட் வந்துட்டு அவர் கோல் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அவரையும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்கில் வந்து அவரை கேப்டனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
ஸோ கேன்சலோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மோஸ்ட்லி வந்து க்ளீன் ஷீட் டைமில் மட்டும்தான் வந்துட்டு கேன்சலோ நமக்கு தேவைப்படுவார். மற்ற நேரத்தில் வந்து நம்ம அவரை வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ சிட்டியோட மிட்ஃபீல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கெவின் டி பிரைன் இருப்பாங்க, ரோட்ரி இருக்கார், அதுக்கப்புறம் ஃபோடன், அதுக்கப்புறம் வந்துட்டு குண்டோகன். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாரெல்லாம் கோல் ஸ்கோர் பண்ணுவான்றதை பார்த்தோம்னா கெவின் டி பிரைன் வந்துட்டு நமக்கு வந்து நிறைய அசிஸ்ட் கொடுப்பாரு. ஸோ எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு வந்துட்டு அவர் ஒவ்வொரு தடவை வந்து சான்ஸ் கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து அவர் நம்ம பார்த்தாலே தெரியும் அவர் சான்ஸ் கிரியேட் பண்ணதை பார்த்தோம்னா ஸோ 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் ஒரு மேட்ச்சில் வந்து 3 டைம்ஸ் சான்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு, இன்னொரு மேட்ச்சில் வந்து 5 டைம்ஸ் சான்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து கெவின் டி பிரைன் வந்து நமக்கு வந்து மோஸ்ட்லி மஸ்ட் பிக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரோட்ரி வந்து நல்ல பிளேயர், பட் ஆனால் இந்த 3 மேட்ச்சில் வந்து பெருசாக நல்ல பாயிண்ட்ஸ் எடுக்கல. அவர் வந்து நிறையா பாஸ்லையோ இல்லை வந்து இன்டர்செப்ஷன், பிளாக், டேக்கிள் இதெல்லாம் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் தரக்கூடிய பிளேயர். நீங்கள் ரோட்ரி ட்ரை பண்ணலாம். அதே போல் வந்து பொட்டன்ஷியல் அசிஸ்ட்டும் நிறையா கொடுக்கக்கூடிய ஆள். ஃபோடன் வந்து பார்த்தோன்னா நல்லா கோல் போடக்கூடிய ஆள், நிறையா சான்சஸ் இருக்குது. இந்த சீசன் இந்த 3 மேட்ச்சில் வந்துட்டு ஒரே ஒரு அசிஸ்ட் தான் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் இந்த மேட்ச்சில் வந்து நான் அவர்கிட்ட நம்ம கோல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ குண்டோகன் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சில் வந்து கோல் போட்டிருக்காரு, லாஸ்ட் மேட்ச்சில் மட்டும் தான் கோல் போடல. அவரை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் வேணும்னா. ஸோ ட்ராப் ஸ்மால் லீக்கில் வந்து ஆனால் இவர் நான் ட்ராப் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ பார்க்கலாம் டீமில். நெக்ஸ்ட் வந்து ரஹீம் ஸ்டெர்லிங். ஸோ இவங்க தான் பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் ட்ரியோ வந்து பார்த்தோம்னா ஸ்டெர்லிங், ஜீசஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கெவின் டி பிரைன். இவங்க 3 பேரும் வந்துட்டு அதிகமாக கோல் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். டி பிரைன் வந்து சொல்லவே தேவையில்ல, அவர் வந்து நிறையா கோல் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா க்ரியேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் ரஹீம் ஸ்டெர்லிங்கும் ஜீசஸும் கோல் நிறையா போடக்கூடிய ஆட்கள். அதே நேரத்தில் வந்து மான்செஸ்டர் சிட்டியை பொறுத்த வரைக்கும் பெனால்ட்டியை வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து மோஸ்ட்லி யார் எடுப்பான்னு பார்த்தோம்னா கெவின் டி பிரைன் தான் வந்து பெனால்ட்டி எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே நம்ம ஆப்போனன்ட் டீம் போய் பார்க்குறோம் அப்படின்னா இவங்களோட கோல் கீப்பர், ஸோ ஒலிம்பியாக்கஸோட கோல் கீப்பரை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு ஒவ்வொரு மேட்ச்லேயும் பார்த்தோன்னா ஃபஸ்ட் மேட்ச் 2, அதுக்கு 2 கோல் சேவ் பண்ணியிருக்காரு, அதுக்கடுத்து 4 அப்படின்னு கோல் சேவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஓரளவு டீசெண்டாக நிறையா பாயிண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காரு கோல் கீப்பர். ஸோ அதனால் நம்ம எப்போல்லாம் 2-0 காம்பினேஷன் போகிறோமோ மான்செஸ்டர் சிட்டியோட கோல் கீப்பருக்கு போகாமல், ஏன்னா மான்செஸ்டர் சிட்டி வந்து டிஃபென்ஸில் அவங்க வந்து மோஸ்ட்லி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. கோல் கீப்பரை வந்துட்டு ஒலிம்பியாக்கஸ் அவங்களோட கோல் கீப்பர் போயிட்டு 4 டிஃபென்ஸ் எடுத்துக்கலாம். இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே நேரத்தில் வந்து மேட்ச் வந்து ஈவன் 1-0 முடிஞ்சாலுமே ஸோ சிட்டி வந்துட்டு சிட்டியோட ஷார்ட் ஆன் டார்கெட் வந்து எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அவங்க எப்பயும் ஆவரேஜாக வந்து ஒரு 6-7 ஷார்ட் ஆன் டார்கெட் கொடுப்பாங்க. ஸோ அந்த கோல் கீப்பருக்கு வந்து ஒரு 6 or 7 ஒரு 4 மினிமம் 4 சேவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 4 கோல் சேவ் பண்ணுறாரு அப்படின்னாலே அவருக்கு வந்து ரொம்ப அதிகமான பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சேவுக்கு வந்து 8 பாயிண்ட். ஸோ 4 கோல் சேவ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா அவர் 32 பாயிண்ட் டிஃபால்ட்டாக கிடச்சிரும். ஸோ அதனால் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவும் ஒரு ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு இவங்க இதில் வந்து பார்த்தோம்னா இந்த மேட்ச்சை வந்து டிராகர் அப்படின்ற வந்து நியூ பிளேயர் வந்து உள்ளே வரதா சொல்லியிருக்காங்க. அதை நம்ம லைனப் வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இவங்க இதில் முக்கியமான டிஃபெண்டர்னு பார்த்தோம்னா செமடோ, அதுக்கப்புறம் வந்துட்டு சிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ரஃபின்ஹா. இவங்க 3 பேரும் வந்துட்டு முக்கியமான டிஃபெண்டர் இவங்க இதில் வந்து செமடோவை பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்துருந்துருக்காரு. 41, 19, 32 எடுத்திருக்காரு ட்ரீம் 11 பாயிண்ட்ஸ். ஸோ இதில் இருக்க நிறையா ஸ்டாட்ஸ் வந்து ட்ரீம் 11 இருக்காது, ஏன்னா இவங்களோட 3 மேட்சுமே வந்து ட்ரீம் 11 இக்னோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாட்ஸ் ஒன்லி வந்து நான் இங்கே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வேணால் வந்து fantasystrikers.in அப்படின்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய் இந்த ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்து உங்கள் டீம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா 2 மேட்ச் விளாண்டுருக்காரு. ஸோ 2 மேட்சும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட டேக்கிள் இன்டர்செப்ஷன்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகமான பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து இங்கே பார்த்தோம்னா டேக்கிளில் வந்து 5 டேக்கிள்ஸ், அதுக்கடுத்து 2 இன்டர்செப்ஷன், ஸோ 4 வந்து பிளாக்டு ஷாட்லாம் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவர் வந்து ரொம்ப அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஈவன் வந்து அவங்க வந்து 2-3 அப்படின்னு கோல் கன்சிட் பண்ணியிருக்கப்பையும் பார்த்தோன்னா அவர் வந்து 43, 34 அப்படின்ற பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இவர் ஜஸ்ட் வந்து ஒரு 2% பீப்புள் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இவரை நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஃபின்ஹா வந்துட்டு அவரும் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஆள் தான். பட் ஆனால் வந்து எப்போல்லாம் நிறைய கோல் வருதோ அந்த டைமில் அவரோட பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இவங்க மிட்ஃபீல்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா யாருமே நிறையா கோல் ஸ்கோர் பண்ணல.
பட் ஆனால் வந்துட்டு நிறையா எல்லாமே ஒரு டிஃபென்சிவ் மெத்தடில் தான் நிறையா இருக்குது. ஸோ அவங்க நிறையா டேக்கிள், இன்டர்செப்ஷன், பிளாக்ஸ் இந்த மாதிரி தான் வந்துட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஃபார்வர்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய மெயின் பிளேயர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்டர்னிஸ். இவர் தான் வந்துட்டு ஆனால் 2 மேட்ச்லையுமே வந்து சப்ஸ்டியூட்டாக தான் விளாண்டாரு. ஜஸ்ட் 12 நிமிஷம் 37 நிமிஷம் தான் விளாண்டுருக்காரு. பட் ஆனால் அவர் வந்து பார்த்தோன்னா ஸோ ரொம்ப கம்மியான டைம் விளாண்டாலுமே ஒரு சான்ஸ் க்ரியேட் பண்ணி 2 சான்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதனால் இவர் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் வந்து ஏதோ ஒரு டீம் இவங்களுக்கு எப்போ ஒலிம்பியாக்கர்ஸ்க்கு நம்ம ஃபேவராக போடுற டீமோ அந்த டீமில் வந்துட்டு இவரை வந்து நம்ம வந்து கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல் கிராண்ட் லீக் டீம் காம்பினேஷன் வந்து எந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 டீம் வந்து 0-0 க்ரியேட் பண்ணுங்கள். பட் இந்த மேட்ச்சில் வந்து 0-0க்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் அதை வந்து எல்லா மேட்ச்லையும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். 2 மேட்ச் வந்து 2 டீம் வந்து 0-0. ஸோ 2 டீம் வந்து பார்த்தோம்னா மான்செஸ்டர் சிட்டி வந்துட்டு 1-0 வின் பண்ணுற மாதிரி, 3 டீம் வந்து பார்த்தோன்னா 2-0 இல்லைனா 3-0 அப்படின்ற மாதிரி வின் பண்ணுறதுக்கு வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் வச்சு டீம் க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 டீம் வந்து மான்செஸ்டர் சிட்டி வின் பண்ணுறாங்க வித் 2 டீமுமே ஸ்கோர் பண்ணுறாங்க. லைக் 2-1 ஆர் 3-1 அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் வந்துச்சுன்னா எப்படி க்ரியேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒலிம்பியாக்கஸ் வின் பண்ணுற மாதிரி ஒரு டீம், அதாவது க்ளீன் ஷீட்டோட ஒரு டீம் வின் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2 டீமுமே வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. அதாவது ஒலிம்பியாக்கஸ் 2 கோல், மான்செஸ்டர் சிட்டி 1 கோல், எல்லாம் ஒலிம்பியாக்கஸ் 3-1. ஸோ 3-1 போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. மேக்ஸிமம் வந்துட்டு 1-0 இல்லைனா 2-1 நடக்கலாம், இல்லைனா 1-1 கூட நடந்து மேட்ச் ட்ராவ் ஆகலாம். ஸோ இது இந்த 2லேயும் கவர் ஆகிக்கும் நமக்கு எப்போல்லாம் அந்த போத் டீம் டு ஸ்கோர் அப்படின்றதுக்கு வந்து இது பண்ணுறோமோ. ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிராண்ட் லீக் டீம் வந்து பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஃபைனல் டீம் வேணும் அப்படின்னா எங்களோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டீமில் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம் வந்து நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட் fantasystrikers.inன்ற வெப்சைட் இருக்குது. ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நீங்கள் அதுக்குள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீம்ஸ் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு 11 டீம் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் கிராண்ட் லீக்காக. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டீம் வந்து பார்த்தோன்னா 0-0 அப்படின்ற காம்பினேஷனுக்காக நான் டீம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ண கேப்டன் வைஸ் கேப்டன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்களே அந்த ஸ்டாட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வேறு யாராவது வேணால் பிக் பண்ணனா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மான்செஸ்டர் சிட்டியோட டாப் 3 டிஃபெண்டர் அதிகமாக பாயிண்ட் கொடுக்கக்கூடிய ஆட்கள். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆப்போனண்ட்டில் வந்து பார்த்தோன்னா 2 டிஃபென்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அவங்க 2 பேரும் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க வந்துட்டு அதிகமான பாயிண்ட்ஸ் தரக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து ட்ரீம் லெவனில் ப்ரீவியஸ் மேட்சோட ரெக்கார்ட்ஸ் இல்லாத காரணத்தினால நிறையா பேர் வந்துட்டு செலக்டட் பை போயிட்டு வேறு யாரையோ பிக் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் வந்து 0-0 வந்துச்சு அப்படின்னா நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் ஏன் கேப்டனை வந்துட்டு ஆப்போனண்ட்டோட கோல் கீப்பருக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ மான்செஸ்டர் சிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். ஸோ அவங்க கெவின் டி பிரைன் இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்க அதிகமான ஷார்ட் ஆன் டார்கெட்ஸ்லாம் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கோல் கீப்பர் வந்து அதிகமான கோல் வந்து சேவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 5 ஷார்ட் ஆன் டார்கெட் வரும். ஸோ 5 கோல் கிட்ட அவர் சேவ் பண்ணார் அப்படின்னாலே ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்துடும். ப்ளஸ் க்ளீன் ஷீட்டுக்கு ஒரு 20 பாயிண்ட். அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் வரும் அவருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தோன்னா கோல் கீப்பர் வந்து அதிக பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டியாஸ் வந்துட்டு நிறையா பாயிண்ட்ஸ் வந்துட்டு டேக்கிள் இந்த மாதிரிலாம் தரக்கூடிய பிளேயர். ஸோ மீதி எல்லாருமே வந்துட்டு வித்தவுட் கோல் அதிகமான பாயிண்ட்ஸ் தரக்கூடிய 4 மிட்ஃபீல்டர்ஸ். ஸ்ட்ரைக்கரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஒன்று ஸ்டெர்லிங், இன்னொன்று வந்து ஜீசஸ். ஸோ ஜீசஸ் விட வந்துட்டு ஸ்டெர்லிங் அதிகமான பாயிண்ட்ஸ் தரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கனால நான் ஸ்டெர்லிங் பிக் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா வில்லாவும் அதுக்கடுத்து ஃபார்டினைஸும் வந்து பார்த்தோன்னா இவர் ஷார்ட் அண்ட் டார்கெட் இந்த மாதிரி இதுக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் வந்துட்டு ஃபார்டினைஸ்க்கு பதிலாக நீங்கள் வேறு யாராவது நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட விஷ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டீம் 2. ஸோ டீம் 2 வந்து பார்த்தோன்னா ஸோ ஒன் சைடட் தான். மான்செஸ்டர் சிட்டி வந்து 1-0 கோல் ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ மான்செஸ்டர் சிட்டியோட கோல் கீப்பர், அது போக 4 டிஃபெண்டர். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பி அபூசிஸ் அவர் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து வந்து மிட்ஃபீல்டில் வந்து ஒரு 3 பேர் எடுத்திருக்கேன். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் வந்துட்டு கோல் போடுறதுக்கு வந்து ஸ்டெர்லிங்கும் அசிஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து ஜீசஸும் நான் எடுத்திருந்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் பிக் பண்ணியிருக்க ஆட்கள்லாம் வந்து பார்த்தோன்னா ஸோ ரொம்பவே கம்மியான பெர்சன்டேஜ் 1.6 அப்படி தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஆள்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோடன் கோல் போடுறாரு. அதுக்கடுத்து ஜீசஸ் அசிஸ்ட் பண்ண மாதிரி நீங்கள் வேணால் இந்த இடத்துல ஸ்டெர்லிங் கூட வச்சுக்கலாம். ஸோ அதே டீம் நான் இந்த சேஞ்சஸ் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். ஃபோர்த்து டீமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இங்கே வந்து நான் 2-0 காம்பினேஷனுக்கு வந்துட்டேன். ஸோ மோஸ்ட்லி 2-0 காம்பினேஷன் வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்போனண்ட்டோட கோல் கீப்பர், ஸோ 4 டிஃபென்ஸ். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மான்செஸ்டர் சிட்டியோட கோல் கீப்பர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜே ஸ்டோன்ஸ்க்கு பதிலாக வந்துட்டு இவங்களோட டிஃபென்ஸில் வேறு யாரையோ எடுத்துக்கலாம், இல்லை உள்ள மிட்ஃபீல்டில் யாரையோ ஒரு ஆளை நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி தான் வந்துட்டு அதிகமாக 2-0 அப்படின்றதுனால வந்துட்டு ஃபோடன் ஒரு கோலும் ஸ்டெர்லிங் ஒரு கோலும் போகிற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து ஜீசஸ் வந்துட்டு அசிஸ்ட் பண்ணுறதுக்காகவும் பாயிண்ட் கிடைக்குது. ஸோ இதுதான் என்னோட காம்பினேஷன் 4th டீமில். ஸோ 5th டீம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் அதே டீமில் வந்து பார்த்தோன்னா ஃபோடன் கேப்டன், ஸ்டெர்லிங் வைஸ் கேப்டன் இருப்பாங்க. ஸோ வேறு எதுவும் பெருசாக சேஞ்ச் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் டீமில் வந்து பார்த்தோன்னா ஜீசஸ் கேப்டன், ஃபோடன் வைஸ் கேப்டன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு ஸ்டெர்லிங் ட்ரா பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக வந்து குண்டோகன் எடுத்துருக்கேன். குண்டோகன் கேப்டன், ஜீசஸ் வைஸ் கேப்டன். ஸோ இதெல்லாம் நான் வந்து 2-0, 3-0 காம்பினேஷன்ஸ்க்காக நான் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட் அதே இதில் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோன்னா ஜீசஸ் தூக்கிட்டு ஸ்டெர்லிங் கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் இது குண்டோகன் தூக்கிட்டு ஹெர்னாண்டஸ் கொண்டு வந்திருக்கேன். அது போக வந்து ஃபோடன் கேப்டன், ஸ்டெர்லிங் வைஸ் கேப்டன். மற்ற எந்த பிளேயருமே நான் பெருசாக சேஞ்ச் பண்ணல. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஆப்போனண்ட் வந்து க்ளீன் ஷீட்டில் வின் பண்ணுற மாதிரி அவங்க வந்து 5 டிஃபென்ஸ் இருக்காங்க. ஸோ 5 டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டேன். அது போக அவங்களோட கோல் கீப்பர். ஸோ அவங்களோட கோல் ஸ்கோரை வந்து யாருன்னு பார்த்தோன்னா ஃபார்டனிஸ் வந்து கோல் ஸ்கோரர். அவரை கேப்டனாக போட்டிருக்கேன். அவங்களோட அதிக பாயிண்ட் எடுக்கக்கூடிய டிஃபென்ஸை வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ கோல் இல்லாமல் வந்துட்டு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸையும் வந்து நான் நடுவில் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இது 1-0 காம்பினேஷனுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு டீமே பார்த்துருக்கேன். இதுவும் பார்த்தோன்னா நான் கிட்டத்தட்ட வந்து 1-0 காம்பினேஷன் தான். பட் கேப்டன் வந்து நான் ஆப்போனண்ட்டோட கோல் கீப்பர் கொடுத்துருக்கேன். சப்போஸ் அவர் வந்து பெனால்ட்டி சேவ் பண்ணாலோ இல்லை அவர் வந்து கொஞ்சம் நிறையா பாயிண்ட்ஸ் கோல் சேவ் பண்ணியிருந்தாலே அவர் பாயிண்ட்ஸ் அதிகமாகிடுவார். அதுக்கடுத்து ஃபார்டினஸ் வந்து வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் என்னோட 11 டீம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் டீம் தான் இது. நான் லைனப் வந்ததுக்கப்புறம் தான் நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நான் கீழே வந்து என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து ஸ்டாட்ஸ் வேணுன்றவங்க வந்துட்டு என்னோடய வெப்சைட் லிங்க்கும் கீழே இருக்குது. அதுலேயும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.